ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லோரும் சந்தோஷமாயிருக்கிறீங்களா? சந்தோஷமாயிருங்கள். எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தை, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இன்றைய தேவனுடைய வார்த்தை, நான் உனக்கு துணை நிற்கிறேன். வாங்கள் தேவனுடைய வார்த்தையை பொறுமையாக, நிதானமாக, விசுவாசத்துடன் நாம் கேட்போம். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். ஏசாயா 41 அதிகாரம் 13 இன்றைய தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது? நீங்கள் எந்தெந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்களோ, தேவன் உங்கள் கையை பிடித்து, உங்கள் வலது கையை பிடித்து பயப்படாதே என்று சொல்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன் என்று கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். தேவன் நிச்சயமாகவே உங்கள் வலது கையை பிடித்து பயப்படாதே சொல்லும்போது நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டியதில்லை. கடன் பிரச்சனையாய், வியாதியாய், வருமானம் இல்லையே, நாளை தினம் என்ன செய்வது, எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் வலது கையை பிடித்து பயப்படாதேன்னு சொல்லும்போது கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறார். எல்லா காரியத்திலும் கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கும்போது நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம், எதை குறித்தும் கலங்க வேண்டாம். நிச்சயமாகவே கர்த்தர் எல்லா காரியத்தையும் பார்த்து கொள்வார் என்று விசுவாசிங்கள். விசுவாசம் இருந்தாலே அது உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய தேவனுடைய வார்த்தையை பொறுமையாக, நிதானமாக, விசுவாசத்துடன் பார்த்த கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து உங்களை பெருக செய்வார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதை செய்தாலும் தேவனுக்கென்று செய்யுங்கள், தேவ நாம மகிமைப்பட செய்யுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எதை குறித்தும் பயப்படாதீர்கள். இந்த நற்செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். தேவன் உங்கள் சிறையிருப்பை நீக்குவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.